சென்னை டிடிகே சாலையில் சைக்கிளிங் சென்று கொண்டிருந்த நடிகர் கௌதம் கார்த்திக்கிடம் மர்ம நபர்கள் செல்போனை பறித்து சென்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நடிகர் கார்த்திக்கினுடைய மகன் கௌதம் கார்த்திக் இவர் தேவராட்டம் உள்ளிட்ட ஒரு சில படங்களில் நடித்திருக்கிறார். இந்த கார்த்திக் நேற்றருடைய வீட்டிலிருந்து டிடிகே சாலை வழியாக ஒரு சைக்கிளிங் வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த காலை ஒரு 6 மணி அளவுல ஒரு சைக்கிளிங் வந்த பொழுது அவருடைய செல்போனை 2 நபர்கள், இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் அவரை வழிமறித்து பறித்து சென்றதாக அவர் புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்ல மயிலாப்பூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவ இடத்தில் அந்த டிடிகே சாலையில இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளில் இதுவும் அந்த செல்போன் பறித்து சென்ற நபர்களுடைய உருவம் பதிவாகி இருக்கிறதா என தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். இது தொடர்பாக 2 தனிப்படையில் அமைக்கப்பட்டு இந்த செல்போன் பறித்து சென்ற நபர்கள் யார் என அவர்களை பிடிக்கக்கூடிய நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்கள். சிசிடிவி கேமராக்கள் பல்வேறு இடங்களில் இருப்பதனால அவர்களை இறுதியாக கண்டுபிடித்து கைது செய்துவிட முடியும் என போலீசார் தெரிவிக்கிறார்கள். அதே வேளையில் கடந்த சில மாதங்களாக சிசிடிவியுடைய எண்ணிக்கை சென்னையில பல்வேறு இடங்களில் அதிகப்படுத்தப்பட்டதனால இந்த செயின் பறிப்பு, செல்போன் பறிப்பு போன்ற சம்பவங்கள்ல குறைவாக நடந்து வந்தது. நடந்தாலும் உடனடியாக கைது செய்து முடிந்தது. இந்த நிலையில் மீண்டும் பல இடங்களில் இது போன்ற செல்போன் பறிப்பு சம்பவங்கள் அரங்கேறி வருவது நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் இதில் கூடுதல் கவனம் செலுத்த அந்தந்த பகுதிகளினுடைய பொதுமக்களும் கோரிக்கை வைக்கிறார்கள்.